மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு வில்லிவாக்கம் பகுதிகளில் வார்டு 95வது பகுதியில் இன்று காலை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி.கே. சேகர் பாபு அவர்களும் சென்னை மாநகராட்சியின் ஆணையர் மதிப்புக்குரிய குமரகுருபர் சார் அவர்களும் வட்டார துணை ஆணையர் பிரவீன் சார் அவர்களும் மண்டல குழு தலைவர் அண்ணன் குப்பி ஜெயின் அவர்களும் அப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெற்றியாளன் அவரும் அப்பகுதியின் மாமன்ற உறுப்பினர் சகோதரி சுதா தீனதயாளன் அவர்களும் அனைவரும் ஒருங்கிணைந்து மாநகராட்சிக்கு உட்பட்டு ஹெச்ஆர்என்சி வகைப்பாடில் இருக்கக்கூடிய லேண்டில் கோஷாலை இன்றைக்கு பூஜை துவங்கப்பட்டிருக்குது. இதற்கான திட்ட மதிப்பீடு 1.48 கோடி மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோஷாலையை பார்த்திங்கன்னா இப்போ வில்லிவாக்கம் பகுதிகளில் இருக்கக்கூடிய மாடுகள் பிடிக்கப்படும் என்று அந்த பகுதியில் பராமரிக்கப்படும். தொடர்ந்து மண்டல வாரியாக மாநகராட்சி சார்பாக இந்த கோஷாலைகள் அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் ஒன்றாக இன்று காலை இங்கு வில்லிவாக்கம் பகுதியில் பூஜை துவங்கியிருக்கிறோம். இந்த வில்லிவாக்கம் கோஷாலையில் மட்டும் கிட்டத்தட்ட 200 மாடுகள் பிடிபட்டு பராமரிக்கும் பணிகள் இருக்கக்கூடிய சூழலுக்கு அந்த பணிகள் வரக்கூடிய நாட்களில் முடிவற்றப்படும். அடுத்து 2 மாதங்களுக்குள் அந்த பணிகள் முடித்து தருமாறு கான்ட்ராக்டுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சிஎம்டே துறையின் மூலியமாக வண்ண மீன்கள் துவங்கப்பட்ட பணிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த பணியை துவங்கி வைத்திருந்தார்கள். அந்த பணிகளும் அங்கு நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளையும் ஆய்வினை மேற்கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு வில்லிவாக்கம் பகுதிக்கு இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் பாண்ட் என்று குறிப்பிடத்தக்கக்கூடிய இந்த பகுதிகள் என்ற ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பகுதிகளில் பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ள இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியிலே முதல் முறையாக இப்பகுதியில் தான் கிளாஸ் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு முறையில் இப்பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இப்பகுதியில் தீம் பார்க் அமைத்தர பிபிபி மோடில் மாநகராட்சியோடு இணைந்து இந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ துறை சார்பாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் 75 கோடி ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது 5 mld ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பணிகள் நடைபெற்றிருக்கிறது. கூடுதலாக ஒரு 5 mld ட்ரீட்மெண்ட் பிளான் தேவைப்படுகிறது என்று இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கைகள் வைத்து அதை ஏற்பார்போல வரக்கூடிய நாட்களில் கூடுதலாக ஒரு 5 mld ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் இங்கு வரப்போகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இங்கே பெரிய தீம் பார்க் வரப்போகுது. இந்த தீம் பார்க்கில் ட்ராம்ப்ளின், ஸ்னோ வேர்ல்டு, இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் இந்த மாதிரி பல்வேறு வகையில் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் நேரங்களை கழிக்கும் வகையில் இத்திட்டம் வரக்கூடிய நாட்களில் நிறைவேறப்படும். இப்பகுதியில் என்க்ரோச்மெண்ட்டில் இருந்தாங்க. கோர்ட் மூலியமாக அவர்களுக்கு மாற்று இடம் தேர்வு செய்து தர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். நீர்நிலை பகுதிகளில் இருக்கிறதாக தெரிவித்திருந்தாலும் கிட்டத்தட்ட 261 குடும்பங்கள் இங்கே இருந்தார்கள். அவர்களை மாற்று இடம் மாற்றி அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது 50 குடும்பங்கள் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் கூட அவங்களையும் மாற்று இடம் கொடுத்து மாற்றப்படுவார்கள். கண்ணாடி தொங்கு பாலம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. வடசென்னையோட ஒரு சுற்றுலா தலமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் 2018 அடிக்கல் நாட்டி இவ்வளவு காலதாமத்துக்கு என்ன, எப்போது இது பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வரப்படுது? வில்லிவாக்கம் அதுதான் இப்போ குறிப்பிட்டது போல் இந்த வில்லிவாக்கம் பகுதி பார்த்திங்கன்னா இந்த சிட்கோ நகர் வில்லிவாக்கம் எல்லாமே மழை காலங்களில் அதிக தண்ணி தேக்கக்கூடிய சூழல் இருந்து அந்த தண்ணி தேக்கத்துக்கு காரணமாக இருந்தது இந்த வில்லிவாக்கம் பாண்டு ஓவர்ஃப்ளோ ஆனதுனால தான். இப்போ இது வெறும் 10,000 mld கெப்பாசிட்டி மட்டுமே தான் இந்த பாண்டு இருந்தது. இப்போ அது 12 லட்சத்திற்கு நம்ம பணிகள் மேற்கொண்டு இருக்கிறோம். இப்போ கோர்ட்டில் நீங்கள் வாட்டர் பாடிஸ் சில பகுதிகள் குறைந்து இருக்கிறதா கோர்ட்டில் ஆர்டர் தெரிவித்திருந்தாங்க. அதற்காகவே கூடுதலாக இந்த பகுதியில் 600 கன அடி கூடுதலாக இப்போ பாண்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த பணிகள் நிறைவேற்ற பிறகு விரைவில் துவங்கப்படும். கோர்ட் கேஸ் இருந்ததுனால கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட்டிருந்தது. இல்லை, ஒவ்வொரு பணிகள் இங்கே பல்வேறு திட்ட பணிகள் நடைபெறுகிறது. தீம் பார்க் ஒரு பக்கம் போது, கிளாஸ் மேம்பாலம் பணிகள் நிறைவேற்றிருக்கிறது. மெட்ரோ துறை சார்பாக ட்ரீட்மெண்ட் பிளான் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல் 600 கன அடி கொண்டு பாண்டு மாநகராட்சி சார்பாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றொன்று 3 மாதம் சிலது குறிப்பிட்டிருக்காங்க, சிலது 6 மாதம் குறிப்பிட்டிருக்காங்க. முடிந்த அளவுக்கு குறுகிய காலத்தில் திட்ட பணிகள் முடிக்குமாறு அறிவுறுத்திருக்கோம். இல்லை, இப்போ இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்கோம், அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் தெரிவிக்கிறப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் துறை சார்ந்ததாக இருக்குது. பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. பணிகள் நிறைவேறும் பொழுது அந்த முற்றிலுமாக முடிவரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் காம்பவுண்ட் வால் எல்லாமே பணிகள் நடைபெற்று முடிவுற்று இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய பணிகள் தான் நடைபெற்று வருகிறது.
இப்போ ஒரு 50% நிறைவேறுக்கு, மீதமுள்ள 50% வரக்கூடிய நாட்களில் முடிவேற்றப்படும். மனித உயிர்கள் மாத்திரமில்லாமல் சாலையிலே சுற்றித் திரிகின்ற ஜீவராசிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் ஆங்காங்கு சுற்றித் திரிகின்ற கால்நடைகளுக்கு பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தி தருவதற்காக பசுமட காப்பகங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் மாத்திரம் சாலைகளிலே சுற்றித் திரிகின்ற இந்த பசுக்கள் மற்றும் எருதுகளுடைய கூடுதல் எண்ணிக்கையால் சுகாதார சீர்கேடு, ஆபத்து போன்ற சூழ்நிலை நிலவுவதால் மாண்புமிகு தமிழக முதல்வர் நேரடியாக கவனத்தில் கொண்டு இதுவரையில் பல ஆட்சிகள் மாற்றங்கள் இருந்தாலும் இதற்கு ஒரு திட்டமிடல் என்று முதலில் வகுத்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி. அதை நிறைவேற்றுகின்ற முகத்தான் முதலிலே இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான சுமார் அரை ஏக்கர் இடத்தில் இன்று காலை பசுமட காப்பகத்திற்கு பூமி பூஜை போட்டிருக்கின்றோம். இந்த பணிகள் முழுவடைகின்ற பொழுது சென்னையிலே ஜீவராசிகள் எங்கும் சுற்றித் திரியாத ஒரு நிலை ஏற்படும். அதுபோல் ஜீவனுள்ள உயிருள்ள பாறைகளிலே மறைந்திருக்கும் தேரைக்கு கூட உணவளிக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் இந்த ஜீவராசிகளை காப்பதற்காகவே இந்த ஆட்சி ஜீவராசிகளின் பாதுகாவலனாக இருக்கின்றது என்ற ஒரு புகழ் இந்த ஆட்சிக்கு சேரும். இதை முன்னெடுத்திருக்கின்ற சென்னை பெருநகர மாநகராட்சி முழு வேகத்தில் இதற்குண்டான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றது. அதற்கு உறுதுணையாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இருக்கின்ற இந்த இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்த பசுமட காப்பகங்களுக்கு முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு துறையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இது ஒரு உன்னதமான திட்டம். இதை இன்றைக்கு காலையிலே துவக்கி இருக்கின்றோம். இந்த பணி தொடரும்.